ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பராத்தா. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சப்பாத்திக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஆட்டாவை, அதாவது கோதுமை மாவை சலித்து எடுத்துக்கணும். எப்போவுமே கோதுமை மாவை யூஸ் பண்ணும்போது அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்குகிற ஃப்ளோராக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளோராக இருக்கட்டும், அதில் பூச்சி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே இதை ஒரு சீவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 to 2 tablespoons ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணிப்போம். ஆயிலை மாவு கூட சேர்க்குறதுக்கு பேர் ஷார்ட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மாவு கூட ஒரு ஃபேட்டை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளூட்டன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த மாவில் இந்த மாதிரி க்ளூட்டன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குதோ அந்த மாவை வச்சு நாம் சப்பாத்தியோ பராத்தாவோ செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான, ஃப்ளஃபியான அண்ட் பஃப்டப் பராத்தா ஆர் சப்பாத்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளூட்டன் ஃபார்மேஷனுக்கு இன்னும் தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சப்பாத்தியை பிசைகிறது. இந்த மாவை ஒரு 10 minutes கைவிடாமல் நீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். அதே மாதிரியே நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தியும் கிடைக்கும். வேறு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ரவுண்டு சப்பாத்தி, ஃப்ளஃபி சப்பாத்தி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஆனியன் சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நம்ம எல்லா பராத்தாவோட கூட சேர்க்கலாம். ரொம்பவே நல்லது அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. எப்போவுமே மாவு பிசையறதுக்கு சுடு தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், பச்சை தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ரொம்ப சூடான தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மாவு பிசையும் போது நம்மளுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். விச் மீன்ஸ் நிறைய தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சோம் அப்படின்னா நிறைய ஸ்டீம் நம்ம இந்த சப்பாத்தியை சுட்டு எடுக்கும்போது ஜெனரேட் ஆகும். நிறைய ஸ்டீம் வெளியில் ஜெனரேட் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான, ஃப்ளஃபியான அண்ட் பஃப்டப் சப்பாத்தி கிடைக்கும். நீங்கள் சில பேர் சப்பாத்தி சுடும்போதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அப்படியே சப்பாத்தி நல்லா உப்பி வரும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சுடு தண்ணி தான். சுடு தண்ணி கூட நம்ம நல்லா நீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்படி நல்லா 10 minutes நீட் பண்ணதுக்கு அப்புறமா மாவில் காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி 1/2 hour ரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது மாவோட ஒரு போர்ஷனை எடுத்து நல்லா ரவுண்டாக்கிட்டு அதை டஸ்டிங் ஃப்ளோரில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டான சப்பாத்தி மாதிரி திரட்டிக்குவாங்க. சப்பாத்தி நல்லா திரட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சைடிலேருந்து ஒரு மடிப்பு, ரைட் சைட்லேருந்து ஒரு மடிப்பு, மேலேருந்து ஒரு மடிப்பு, கீழேருந்து ஒரு மடிப்பு, இந்த மாதிரி ஒரு குட்டி கர்ச்சீஃப் அளவுக்கு, ஃபோல்டட் கர்ச்சீஃப் அளவுக்கு நம்ம சப்பாத்தியை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் டஸ்டிங் ஃப்ளோரில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக உருட்டுங்க. இப்போது ஒரு கிரிடில் ஆர் தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை அதில் போட்டு ஒரு 2 to 3 times மட்டும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டான மசாலா பராத்தா ரெடி. இப்போ வாங்க சப்பாத்தி எப்போவுமே சாஃப்டாக வர்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்ப்போம். எப்போவுமே சூடான தண்ணியை வச்சே மாவை பிசையுங்க.
அதே மாதிரியே கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா நீட் பண்ணுங்கள். இது மூலிமா க்ளூட்டன் ஃபார்மேஷன் நல்லா வரும். எந்த சப்பாத்தி மாவில் க்ளூட்டன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கோ அந்த மாவு மூலிமா சுடுற சப்பாத்தியில் நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். சப்பாத்தி பிசையும் போது பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் சப்பாத்திக்கு தண்ணி தேவைப்படுதோ, ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் பாமை அதில் விட்டு நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீட் பண்ணுங்கள். இது மூலிமா தண்ணி ஈஸியாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். சப்பாத்தியை அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணாதீங்க. பராத்தாவையும் அப்படி தான் திருப்பி போட்டு குக் பண்ணக்கூடாது. 2 to 3 ஃப்ளிப்ஸ்லேயே எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நிறையா வாட்டி திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஹார்ட் ஆகிடும். எப்போவுமே சப்பாத்தி சுடுறதுக்கு அப்படின்றதுக்கு தனியாக தவா ஒரு கிரிடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.